ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஓரியோ பிஸ்கட் வச்சு எப்படி ஓரியோ இட்லி செய்து பார்க்கலாம். வாங்க. எல்லா பிஸ்கட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி மிக்ஸிக்குள்ள போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. அடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா அரைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காய வச்சு ஆற வச்ச பால் இது மேல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு நீங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டீல் இருந்தா அதையே யூஸ் பண்ணுங்க. பால் ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த மிக்சர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் ஒரு பாத்திரத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட் பஞ்சிதா வந்திருக்கா. அவ என்ன பண்ண போறா நம்ம கிட்ட சொல்லுவா. இப்போ நம்ம ஓரியோ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அத நம்மளோட இட்லி போடுறதுல ஊத்தி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்போ நம்ம டைரி மில்க வாராவாரா வச்சிருக்கோம். இட்லி மேல வச்சுக்கலாம். கொஞ்சம் மாவு இருக்கு, அது மேல ஊத்திக்கலாம். நம்ம இதை மூடிடலாம். 7 minutes அத வேக விடணும். அப்புறமா தான் எடுக்கணும். 1 minutesல கரெக்ட்டா வந்திருக்கு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினைச்ச மாதிரியே நம்மளோட ஓரியோ இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க அது எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீட்டான பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்ம டெக்கரேஷன் பண்ணி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் டேஸ்டா இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரியே செமையா வந்திருக்கு. கடையில வாங்குற விட சாக்லேட் கேக் மாதிரி சூப்பரா இருக்கு. நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Until then, bye from Dhananjay and Anshita.